Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாசைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளார். இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார பிரதமர் மோடியிடம் உறுதியளித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என நாம் நம்புகிறோம். அத்துடன் இலங்கை அரசியலமைப்பினை முழுமையாக அமுல்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினிடத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் தில்லியில் நடத்திய கூட்டு அறிக்கை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி திசாநாயக்கவை இந்தியாவுக்குள் நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு முதலாவது விஜயத்தினை மேற்கொள்வதற்கு நீங்கள் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களது இந்த விஜயமானது நமது உறவில் புத்துணர்ச்சியுடனான ஆற்றல்களையும் சக்தியினை உட்புகுத்தியுள்ளது. நமது பங்குடைமைக்கான எதிர்கால நோக்கினை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அத்துடன் நமது பொருளாதார பங்குடைமையில் முதலீட்டினை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி மற்றும் இணைப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். நேரடியான தொடர்புகள், டிஜிட்டல் மற்றும் ஆற்றல் அடிப்படையிலான இணைப்பு ஆகியவை எங்கள் கூட்டாண்மையில் முக்கிய தூண்களாக இருக்க வேண்டும் என நாம் தீர்மானித்துள்ளோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான மின்சார வலையமைப்பிற்கான இணைப்பு மற்றும் பல்பொருள் பெட்ரோலிய உற்பத்திகளை விநியோகிக்கும் குழாய் கட்டமைப்பு ஆகியவற்றை ஸ்தாபிப்பதற்கும் நாம் பணியாற்றவுள்ளோம். சம்பூர் சூரிய கல மின்சக்தி திட்டம் துரிதப்படுத்தப்படும். இவற்றுக்கு மேலதிகமாக இலங்கையில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவ இயற்கை வாயு வழங்கப்படும். இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக எட்கா உடன்படிக்கையினை நிறைவேற்றும் முயற்சிகள் இருதரப்பாலும் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியிலான நன்கொடை மற்றும் கடனுதவி இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவினை வழங்கி வருகிறோம். எமது பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி தெரிவுகளுக்கு அமைவாக எமது திட்டங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. இந்த ஆதரவினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் வகையில் மாகோ முதல் அனுராதபுரம் வரையில் ரயில் பாதை சமிக்ஞைகள் மற்றும் காங்கேசன்துறை துறைமுக மீளமைப்புக்காக நன்கொடை அடிப்படையிலான ஆதரவினை வழங்க தீர்மானித்துள்ளோம். அத்துடன் எமது கல்வி ரீதியான ஒத்துழைப்பின் அங்கமாக இலங்கையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்கு நாம் மாதாந்த புலமை பரிசில்களை வழங்க உள்ளோம். அடுத்து வரும் 5 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த 1500 சிவில் சேவை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சிகள் வழங்கப்படும். வீடமைப்பு திட்டம், புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுடன் இலங்கையில் விவசாயம், பால் பொருள் உற்பத்தி மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளுக்கும் இந்தியா தனது ஆதரவினை வழங்கும். இலங்கையில் பிரத்யேக டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தில் இந்தியா பங்காளராக இருக்கும். எமது பாதுகாப்பு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதில் ஜனாதிபதி திசாநாயக்கவும் நானும் முழுமையான இணக்கப்பாட்டினை கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையினை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் நீரியல் சார்ந்த துறைகளிலும் ஒத்துழைப்புடன் செயற்பட நாம் இணங்கியுள்ளோம். பிராந்தியத்தின் சமாதானம், பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு கொழும்பு பாதுகாப்பு குழுமம் மிகவும் முக்கியமான தளம் என நாம் நம்புகிறோம். இவ்வாறான குடையின் கீழ் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத ஒழிப்பு, இணைய பாதுகாப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கடத்தல்களுக்கு எதிரான போராட்டங்கள், மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரணம் ஆகிய விடயங்களிலும் ஆதரவு வழங்கப்படும். இந்தியா இலங்கை மக்களிடையில் காணப்படும் உறவுகள் நமது நாகரீகங்களில் வேரூன்றியவையாகும். பாலி மொழியினை செம்மொழியாக அறிவித்த தருணத்தில் அத்துடன் இணைந்த கொண்டாட்டங்களிலும் இலங்கையும் எம்முடன் இணைந்திருந்தது. கப்பல் சேவைகளும் சென்னை யாழ்ப்பாண விமான இணைப்புகளும் சுற்றுலாத்துறையினை மாத்திரம் மேம்படுத்தவில்லை, ஆனால் கலாச்சார உறவுகளையும் வலுவாக்கி உள்ளன. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவைகள் வெற்றிகரமாக மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான கப்பல் சேவையினையும் ஆரம்பிக்க நாங்கள் கூட்டாக தீர்மானித்துள்ளோம்.
பௌத்த மத வளாகம் மற்றும் இலங்கையில் இராமாயண சுவடுகள் மூலம் சுற்றுலாத்துறையில் காணப்படும் மகத்தான ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறையினை கடைபிடிக்க வேண்டுமென நாம் இருவரும் இணங்கியுள்ளோம். அத்துடன் இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் புனரமைப்பு குறித்தும் நாம் கலந்துரையாடியுள்ளோம். ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய தமது நோக்கு குறித்து என்னிடம் கூறியுள்ளார். தேசத்தை கட்டியெழுப்பும் அவரது முயற்சிகளில் இந்தியா உண்மையானதும் நம்பத் தகுந்ததுமான பங்காளியாக இருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் உறுதியளித்துள்ளேன். ஜனாதிபதி திசாநாயக்கவை அவரது குழுவினரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் இந்தியாவுக்குள் வரவேற்கிறேன். அத்துடன் புத்தகயாவிற்கு அவர் மேற்கொள்ளும் விஜயம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துவதுடன் அவ்விஜயமானது ஆன்மீக சக்தி மற்றும் புத்துணர்ச்சி ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் என நம்புகிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி என்றார் மோடி. இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதகமான எந்தவொரு வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என இந்திய பிரதமரிடம் உறுதியளித்தேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் டில்லியில் நடத்திய கூட்டு அறிக்கை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடில்லி வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கும் மேதகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான வேரூன்றிய நாகரிக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த விஜயம் உதவியது. ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இரு நாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த பின்னணி மற்றும் நிலையான அபிவிருத்தி, சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதீக பாதையின் ஊடாக இரு நாடுகளையும் வழி நடத்துவதற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை என்பன இரு நாடுகளின் அரசியல் சூழலில் முக்கிய மைல்கல்லாக உள்ளது. இந்த நிலையிலேயே எனது இந்த விஜயம் அமைந்துள்ளது. ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வரலாற்று தருணமாகும். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிப்படுத்தப்பட்ட மக்கள் ஆணை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கான விதைகளை விதைத்துள்ளது. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களித்தனர். எமது மக்களால் இத்தகைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் நோக்கம் பல்வேறு அரசியல் கருத்துக்களின் மற்றும் குழுக்களின் சக வாழ்வில் உள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். தர்ம போதனைகளை பகிர்ந்து கொள்வது முதல் எமது அபிவிருத்தி முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பது வரை இந்தியா எப்போதும் இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு கட்டாய அங்கமாக இருந்து வருகிறது. எனது இன்றைய இந்திய பயணம் நீண்ட காலம் தொட்டு நாம் அனுபவித்து வரும் இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடாகும். சிறிது நேரத்திற்கு முன்பு பிரதமர் மோடியும் நானும் எங்கள் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தோம். எங்கள் உறவுகளில் தற்போதைய நிலை குறித்து விரிவாக மீளாய்வு செய்தோம். அத்துடன் எதிர்காலத்தில் அந்யோன்ய ஆர்வம் செலுத்தும் வகையில் எமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள் பற்றிய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். குறிப்பாக 2022 நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போதும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவிற்காக பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றி தெரிவித்தேன். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கட்டமைப்பில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட இடத்திற்கு இணங்க இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார். இரு நாட்டு பாராளுமன்றங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு மட்டத்திலான அரசியல் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியும் நானும் அடையாளம் கண்டுள்ளோம்.
இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் முதலீடுகள் குறித்தும் நாம் ஆராய்ந்தோம். பாதுகாப்பு, மின்சக்தி மற்றும் வலுசக்தி, பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி, கல்வி, விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு பற்றி கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். நிர்வாகம், சேவை வழங்கல் மற்றும் சமூக நலத்துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அடைந்துள்ள வெற்றியை பாராட்டுகிறேன். இதேபோன்ற பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பை இலங்கையிலும் ஏற்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகள் மற்றும் நமது உறவுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன. நபர்களுக்கு இடையிலான வலுவான தொடர்புகளுக்காக இந்த பிணைப்புகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை பற்றி நாம் ஆராய்ந்தோம். பிராந்திய மற்றும் பலதரப்பு சூழல்களில் உலகளாவிய தெற்கில் ஒரு முன்னணி நாடாக இந்தியாவின் பங்கை நாம் பாராட்டினேன். அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் லட்சியத்துக்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை நான் அவரிடம் கோரினேன். விசேட பொருளாதார வலயத்துக்கு அப்பால், கண்ட மட்டத்திலான எல்லைகளுக்கு அப்பால் எல்லைகளை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ட எல்லை தொடர்பான ஆணைக்குழுவிற்கு இலங்கை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை மிக விரைவில் கூட்டுவதற்கும் பிரதமர் மோடியின் தலையீட்டை நான் கோரினேன். அண்மையில் நடைபெற்ற மீன்பிடி தொடர்பான 6வது கூட்டு சேர்க்கை கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் அதேவேளை, மீன்பிடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காண்பதில் கூட்டு அணுகுமுறையில் அவசியத்தையும் நாங்கள் ஆராய்ந்தோம். இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட முறையில் மீன் பிடிப்பதனால் ஏற்படும் சீர் செய்ய முடியாத சுற்றுச்சூழல் பாதிப்பை உணர்ந்து அந்த நடைமுறையை நிறுத்தவும், சட்டவிரோதமான அறிக்கையிடாதபடி மற்றும் கண்காணிக்கப்படாத மீன்பிடித்தலை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோரிக்கை விடுத்தேன். பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பது ஆகிய துறைகளில் இன்று கையெழுத்திடப்படாத இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரஸ்பர ரீதியில் வசதியான தினமொன்றில் இலங்கைக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தேன். எதிர்வரும் சில வருடங்களில் இந்தியாவுடனான உறவு மேலும் பலமடையும் என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இந்தியாவுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னேற்றி விரிவாக்கத்திற்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன் என்றார் அனுரகுமார திசாநாயக்க. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமர் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரட்டை வரி விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புத்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. இந்தியாவின் வெளிவிவகார கொள்கையில் இலங்கைக்கு விசேடமான இடம் உள்ளது என்பதை தாம் நன்கு அறிவதாக கூட்டுச் செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நினைவு கூர்ந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு விஜயத்திற்காக இந்தியாவை தெரிவு செய்தமை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெரிவித்தார். எதிர்கால நோக்கத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புடைய புதிய கோணத்தில் கொண்டு செல்லும் வகையில் பௌதீக, டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி ஆகிய பிரதான தூண்களை பலப்படுத்துவதற்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதும், இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்பு இணைப்பு மற்றும் பல் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பன குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய அபிவிருத்தி ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அனுராதபுரம் புகையிரத பாதை சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் காங்கேசன் துறைமுக புனரமைப்பு என்பவற்றிற்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. அடுத்த 5 வருடங்களில் 1500 இலங்கை அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் உடன்பாடு தெரிவித்தார். அத்தோடு வீடமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு, இலங்கையில் விவசாயத்துறை, பால் உற்பத்தித்துறை மற்றும் கடற்தொழில்துறை முன்னேற்றம் என்பவற்றிற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும். இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு தெரிவித்திருந்தார்.
பாதுகாப்பு ஒத்துழைப்பின் கீழ் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத ஒழிப்பு, இணைய பாதுகாப்பு, கடத்தல் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக போராடுதல், மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரணம் போன்ற விடயங்களில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பகல் போசன விருந்து வழங்கினார். இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். அவர் 2 மாதங்களுக்குள் இந்தியாவுக்கு பயணிப்பது இது 2வது தடவையாகும். ரணில் விக்ரமசிங்காவின் இந்த முறை இந்தியா பயணத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடத்தவுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. இதற்கு மேலதிகமாக அவர் எதிர்வரும் 27ஆம் தேதி அடல் பிகார் வாஜ்பாய் நினைவு பேருரையும் நிகழ்த்தவுள்ளார். அத்துடன் இந்த முறை இந்திய விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்க அங்கு ஒரு வாரத்திற்கு அதிக காலம் தங்கியிருப்பார் என தெரிய வருகிறது. இந்த பயணத்தின் போது அவர் இந்தியாவின் புராதன இடங்களையே கண்டுகளிப்பதற்கான அதிக காலத்தை ஒதுக்கியிருப்பதாக தெரிய வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு புதிய செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.